வெல்கம் டு திவ்யாஸ் டைரி. இன்றைக்கி நாம் ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் ஒரு 250 கிராம் கோவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். கோவக்காவை ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க லோ ஃப்ளேமில். கோவக்காய் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ இப்போ கோவக்காய் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் கோவக்காவும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வேகணும். ஓகே, ரெண்டும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணுமே நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா குக் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ இது நம்ம நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலக்கொட்டையை வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம இதை ரெண்டையும் தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அதாவது கோவக்காய் தக்காளி பேஸ்ட்டை தனியாகவும் மிளகு ஜீரகத்தை தனியாகவும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு ஜீரக பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க கோவக்காய் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்தால் டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரைஸ் கூட, இட்லி, தோசை எல்லாத்து கூடயும் சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய் பாய்.